கடையில் உள்ள மெஷினில் ஒரு மெஷினு. இது வந்து குரணை அரைக்கிற மெஷின். கோதுமை குரணை அரிசி வறுத்து கொண்டு வர்றாங்களா, அது வந்து ரவையை அரைச்சி கொடுப்போம். அப்புறம் உளுந்து உடச்சி கொடுப்போம். தட்டைப்பயிறு, உளுந்து, பச்சைப்பயிறு இது எல்லாமே வந்து இந்த மெஷினில் உடைக்கலாம். இது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மெஷினு. இது வந்து கஸ்டமர்ஸ் வந்து உடைக்கும்போது நான் உங்களுக்கு வந்து நேரடியாக காமிக்கிறேன். அது இப்போ வந்து இந்த மெஷினை அறிமுகப்படுத்துகிறோம், அவ்வளோதான். தண்ணி. வணக்கங்க. கிரைண்டருங்க, இந்த 2 கிரைண்டருங்க. இட்லி மாவு அரைச்சி கொடுப்போங்க, முறுக்குக்கு அரைச்சி கொடுப்போங்க, கூட்டு குழம்புக்கு, மட்டன் குழம்பு எல்லாம் வறுவலுக்குன்னு அரைச்சி கொடுப்போங்க. இந்த கிரைண்டர் அதே மாதிரி தாங்க. இட்லி மாவு, முறுக்குக்கு, கூட்டு அரைச்சி கறி குழம்புக்கு அரைச்சி கொடுப்போங்க. ஓகேங்களா? இது ராய் மாவுங்க. இது ராய் நைஸாக அரைச்சி கொடுப்போங்க. அப்புறம் கம்பு இதெல்லாம் அரைச்சி கொடுத்துருவோங்க. பச்சரிசி இதெல்லாம் அரைச்சி கொடுப்போங்க. இது கோதுமை மிஷினுங்க. இது கோதுமை நைஸாக அரைக்கணுங்க. பச்சரிசி காய வச்சு எடுத்துட்டு வந்தாங்கன்னா அரைச்சி கொடுப்போங்க. இது கால்நடை மிஷினுங்க. மக்காச்சோளம் அரைச்சி கொடுப்போங்க நைஸா கால்நடைகளுக்கு. சோளமாக அரைச்சி கொடுப்போங்க. கால்நடை தீவனமாக அரைச்சி கொடுப்போங்க. இது வந்து மசாலா அரைக்கிற மிஷினு. இதில் வந்து மஞ்சள் பொடி, மிளகு பொடி, மல்லி, மஞ்சள் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து அரைக்கிற மிஷின் வந்து நம்ம கடையில் இருக்குது. இது வந்து கஸ்டமர்ஸ் அரைக்கும்போது நம்மளுக்கு எப்படின்னு விரிவாக காமிக்கிறேங்க. இது வந்து நம்மகிட்ட அவைலபிள். இது வந்து அரைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நான் வந்து இது வந்துட்டு மசாலா மிஷினு. மசாலா பொடி, மஞ்சள் பொடி அரைக்கிறது, மிளகுடி அரைக்கிறது, மல்லி, மசாலா பொருள் அனைத்துமே இந்த மிஷினில் அரைக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசப்பொடிக்கு தனியாக மசாலா பொடிகள், எல்லா மாதிரியான மசாலா பொடிகள் வந்து இதில் ரொம்ப நைஸாக ஆகும். இந்த மிஷினு
நிலக்கடலை பருப்பு, மரச்செக்கில் மரச்செக்குங்க, கருவேப்பிலை, வாட்டர் கொட்டிட்டுங்க, ஆன் பண்ணிட்டுங்க. ஒரு டப்பா 13 கிராம் ஒரு டப்பா தண்ணி ஊற்றுவேங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எண்ணெய் வருங்க.